அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டில் இந்த ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை மிகவும் நிலையானதாக இருக்கும். உங்களுக்கு வேலை இருந்தால் நீங்கள் பொருளாதார ஆதாயங்களை அனுபவிக்க முடியுங்க. அதே போல் பூர்வீகவாசிகளும் அனுபவிப்பீங்கன்னு சொல்லலாங்க. நீங்கள் லாபம் அதிகமாக இருக்கும். மேலும் விரிவாக நம்ம வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. அவங்க தாங்க நம்ம மகர ராசிக்காரர்கள். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மாசி மாதத்தில் எப்படி கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இந்த ராசிக்காரர்கள் குணாதிசயங்களை பற்றியும், மகர ராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நம்பிக்கை கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். மகர ராசி 2025 தொடக்கத்தில் ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டிலும் மார்ச் 28ஆம் தேதி சுகஸ்தானத்திற்கு மாற இருக்காரு. மகர ராசியை சேர்ந்தவங்க இந்த ஆண்டு 7.5 சனியில் இருந்து நம்ம விடுபட முடியும்னு சொல்லலாங்க. மகர ராசிக்காரோட திருமண பந்தத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக இருக்குன்னு சொல்லலாங்க. இவங்க இல்லற வாழ்க்கையில் இனிமையானதொரு பகுதியை ரசித்து கொண்டிருப்பவங்கன்னு சொல்லலாங்க. காதல் திருமணம் இவர்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்காக இருக்குன்னு சொல்லலாங்க. இவர்களுக்கு நண்பர்களும் காதலி துணைவிக்கு முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. மகர ராசிக்காரர்களில் பொறுத்த வரைக்குமே இரட்டை இயல்பு கொண்டவராக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஒரு பக்கம் லட்சியம், முயற்சி மற்றும் கடின உழைப்பு அவங்க மிகவும் முக்கியமானதாக சொல்லுவாங்க. அடையக்கூடிய இலக்குகளை நிர்ணயித்து வாழ்க்கையை நேசிப்பத்து வாழக்கூடியவங்க மகர ராசிக்காரர்னு சொல்லலாங்க. மகர ராசிக்காரர்கள் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடமான கன்னி ராசிக்காரர்கள் அல்லது ராஜ்யாதிபதியான 10ஆம் இட துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருத்தமானவராக திருமண வாழ்க்கையில் இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப திறமை வாய்ந்தவர்கள்னு சொல்லலாங்க. உங்களோட ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சனி, புதன், சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் இருக்குது. 3ஆம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்ற ராகுடன் இணைந்திருக்காரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. சுக்கிரன் குரு பரிவர்த்தனை நடைபெற உள்ளதுங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது அமர்ந்திருக்காருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் புதன் நீச்சமாக போகிறாரு. அதே ராசியில் சுக்கிரன் உச்சத்திலும் குரு பரிவர்த்தனையால் நீச்ச பங்க ராஜயோகம் கிடைக்குங்க. ஒரு கிரகம் உச்சத்தில் இருந்து மற்றொரு கிரகம் நீச்சமாகும் போது அதை நீச்ச பங்க ராஜபோகம் அப்படின்னு சொல்லுவோங்க. இது நல்ல பலனை தருங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருந்து ஏராளமான கஷ்டங்களை கொடுத்திருப்பார். அவர் 2ஆம் இடத்துக்கு மாறுறதுனால உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கி கூட வசூலாகன்னு சொல்லலாங்க. குடும்ப உறுப்பினர்களோட பிணைப்பு பலமாகும். வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் அடைவீங்கன்னு சொல்லலாங்க. வருவாய் பெருகி சேமிப்பு அதிகரிக்கும். லாட்டரியில் நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்னு சொல்லலாங்க. எதிர்பாராத வருவாய் கிடைக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற நன்மைகள் வெளிப்படும். பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்குது. நிலம், வீடு, வாகனம், அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கான சூழல் அமைஞ்சிருக்குங்க. இது தொடர்பான கடனும் எளிதில் கிடைக்குங்க. தொழிலில் முதலீடு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. உங்களோட திறமையால் எதிரிகளை எளிதில் வீழ்த்திட முடியும்னு சொல்லலாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வேலை கிடைக்குன்னு சொல்லலாங்க. வெளிநாடு, வெளிமாநில வேலை வாய்ப்புகளால் நல்ல அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களோட திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வீடு, நிலம் வாங்குவதற்கும் விற்பனை செய்வதற்கும் இது உகந்த காலமாக இருக்குன்னு சொல்லலாம். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த மாதத்தில் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாங்க. தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். உங்களோட ராசிக்கு அதிபதி சனியை சூரியன் அஸ்தமானம் செய்யறதுனால உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைங்க. பணியிடத்தில் கவனமாக பேச வேணும். குடும்பத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல சங்கடம் ஏற்படும். அதனால் பணம் கொடுக்கல் வாங்கலை நம்ம தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லலாங்க.
சொல்லலாங்க. வாக்குஸ்தானம் பலவீனமாக இருப்பதால் எந்த இடத்திலுமே வாக்குறுதி நாம் கொடுக்கக்கூடாதுங்க. நண்பர்கள் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். பணிச்சுமை அதிகரிக்கும். தாய்வழி உறவிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கோபத்தை தவிர்த்துட்டு குழந்தைகளோட உடல் நலத்திலும் கூடுதல் அக்கறை செலுத்துறது நல்லதுங்க. கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கவலைகள் நீங்க அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் மிகச் சிறப்பாக செயல்பட முடியும்னு சொல்லலாம். உங்களோட வேலையில் நல்ல வெற்றியை பெற வாய்ப்பு இருக்குது. கல்வி பார்வையில் மார்ச் மாதம் பொதுவாக உங்களுக்கு சாதகமான பலனை தருவதாக தெரியுதுங்க. உங்களோட 4ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் 6ஆம் வீட்டில் தங்கி போட்டி பணிகளில் உங்களை முன்னோக்கி அழைத்து செல்வதாக குறிப்பிடப்படுது. குடும்ப விஷயங்களில் நீங்கள் பொதுவாகவே கலவையை பெறலாங்க. ஆனால் மார்ச் மாதத்தில் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை பெற முடியும்னு சொல்லலாங்க. இந்த மாதம் உங்களோட 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி குரு ராசியிலும் இந்த மாதம் நல்ல நிலையில் இருக்குன்னு சொல்லலாங்க. இதன் விளைவாக குடும்ப உறவுகளில் நல்ல இணக்கம் காணப்படும். உங்களோட காதல் உறவை பற்றி நீங்கள் பேசினா இந்த மாதம் உங்களை 5ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனின் நிலை மிகவும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. இதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடுன்னு சொல்லலாங்க. இது உங்கள் காதல் உறவில் நல்ல இணக்கத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கையை பற்றி பேசினால் இந்த மாதம் சாதகமான பலனை பெறுவதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. 7வது வீட்டில் எந்த முறையின் நீண்ட கால எதிர்மறையான தாக்கமும் இல்லை. சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு ஜாதகமாக இருக்கிறதுனால செவ்வாயின் நிலையும் சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. நிதி விஷயங்களை பற்றி பேசுகையில் இந்த மாதம் உங்களுக்கு லாப வீட்டிற்கு அதிபதியான செவ்வாயின் வீட்டில் ஒரு அம்சத்தை கொண்டிருக்குன்னு சொல்லலாங்க. இதனால் இந்த மாதம் வருவான ஆதாரங்கள் மிகவும் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியத்தின் பார்வையில் மார்ச் மாதம் நீங்கள் ஒப்பீட்டளவில் சிறந்த முடிவுகளை நீங்கள் பெற முடியும்னு சொல்லலாங்க. உங்களோட லக்கணம் அல்லது ராசிக்கு அதிபதியான சனி 2ஆம் வீட்டில் இருக்கிறாருங்க. பொதுவாக இந்த நிலைமை நல்லதல்லன்னு சொல்லலாங்க. அதற்கு பரிகாரமும் இருக்குங்க. கணபதி அதர்வசித்தை தவறாமல் நீங்கள் பாராயணம் செய்தால் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். 7.5 சனியிலிருந்து விடுபட இருக்கும் மகர ராசி அன்பர்களே, நாம் செய்யும் நல்லது கெட்டது என அனைத்து கர்மங்களுக்கும் ஏற்ற அனைத்து பலன்களையும் அள்ளி தருவார் சனி பகவான். சனி பகவான் துலாம் ராசியில் உச்சமடைகிறாரு. அதாவது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் மைனஸாக இருந்தாலுமே மொத்தமாக கணக்கை தீர்ப்பவர் சனி பகவான்னு சொல்லலாங்க. அந்த வகையில் மகர ராசிக்காரர்கள் 7.5 சனியிலிருந்து விடுபட போகிறீங்கன்னு சொல்லலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி எந்தெந்த பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அத்தனை கஷ்டங்களையும் கொடுத்துருக்கோம். குறிப்பாக உத்திராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில் சந்திக்காத அனைத்து பிரச்சனைகளையும் இந்த காலத்தில் சந்திச்சிருப்பீங்க. லீகல் இல்லீகல் என அனைத்து பிரச்சனைகளாலும் அவதிப்பட்டு வந்திருப்பீங்கன்னு சொல்லலாங்க. கடன் நோய் வழக்குகள் என மொழி தெரியாத ஊரில் கூட பிரச்சனையால் பாதிக்கப்படும் சூழ்நிலை இருந்திருக்குங்க. எதிரி தொல்லை, சத்ரு தொல்லை, வம்பு வழக்கு போன்றவற்றில் அவதிப்பட்டு வந்திருப்பீங்க. குரு பயிற்சியால் கொஞ்சம் தப்பித்த இந்த ராசிக்காரர்களுக்கு வரும் ஆண்டு மகத்தான ஆண்டாக அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பூரணமாக 7.5 சனியில் இருந்து விடுபட முடியும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 22 ஆண்டுகளுக்கு இனி இவர்கள் வாழ்வில் யோகம்தான். தொட்ட காரியங்கள் அனைத்திலுமே இனி வெற்றி கொடியை நாட்டுவீங்கன்னு சொல்ல முடியும். எங்கே அவமானப்பட்டீர்களோ அங்கே சொந்தக்காரர்களோ அங்கே சாதிக்க காட்டக்கூடிய காலம் இனி உண்டாகுன்னு சொல்லலாம். விட்டதை பிடிக்கக்கூடிய காலகட்டம் பொது தளத்தில் அங்கீகாரப்படுவீங்கன்னு சொல்லலாங்க. சபையில் இவர்களுடைய குரல் இனிமேல் எடுபடும். குழந்தை, பூர்வீக சொத்து, இடம் தொடர்பான விஷயங்களில் கடும் பாதிப்பை சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு இனி நல்ல பலன்கள் கிடைக்குங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இனி வெற்றி பாதைத்தான். சனி ஆட்சி பெற்றவர்கள் மகர ராசிக்காரர்கள் 7.5 சனி நடந்து வந்தாலும் பல்வேறு நன்மைகளையும் சனி பகவான் கட்டாயமாக கொடுப்பாருங்க. 7.5ஆல் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறாரு. இனி உங்களுக்கு எல்லாமே ஏறுமுகன்னு தான் சொல்ல முடியுங்க. நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கைகூடும். உங்களுடைய இலக்குகளை நோக்கி வேகமாக நீங்கள் முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
புதிய வீடு மாற யோகம் இருக்குது. நீண்ட நாள் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் வந்து சேரும். ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. வாங்கிய கடன் தொடர்பான உதவிகள் கிடைக்கும். மனக்குறைகள் பாரங்கள் குறையும். குடும்பத்தில் குழப்பங்கள் பயங்கள் நேருன்னு சொல்லலாங்க. மகத்தான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேரும் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் மாஸ் மல்டி மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். தேங்க்யூ.